அபிஷேக் பச்சன் சாரி, முரளிதரன் சாரி எங்கே பார்த்தீங்க? முரளி அண்ணா வந்து ஃபேமிலியோட அவங்களோட தான் ஃபுல்லாகவே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. விக்ரம் பிரபு சார் வந்து ஓகே எக்ஸ்பிரஷன் மட்டும் பண்ணிவிட்டு ஓகே டேக் ஓகே அப்படின்ட்டாங்க. வரேன் அங்கேருந்து ஒரு சவுண்டு, ஹலோ ஹீரோயின் அப்படின்ட்டு ஒன் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னாரு. அது என்ன பார்த்தேன் ஹட்டி சார். அந்த டைம் வந்து வேணுட்டு ஸ்பீக்கரில் போட்டு நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி அந்த இது பண்ணுவோம்ல, நீங்கள் அந்த கஜினி படத்தில் அசின்மா ரித்திகா அவங்க வந்து இருந்தாங்க கிளாஸ்க்கு. ஸோ வி ஹேட் திஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நம்ம என்ன காசு வாங்கிடுறோம், டேரக்டருக்கு அடுத்தடுத்த வாய்ப்பு கிடைக்கும். பட் அந்த ப்ரொடியூசர் பற்றி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ப்ரொடியூசருக்கு என்ன வழி இருக்கும், இருக்கான இல்லைக்கு அப்புறமா நான் போயிட்டு அவங்கள மீட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து சும்மா எடுக்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட்டை. பிரபுதேவா சாரை நான் படம் ஷூட்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ளைட்டில் அவரை மீட் பண்ணும்போது வென்டன் செட் ஹலோ சார், நான் வுல்ஃபில் நடித்தேன். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு ஷேர் வித் விக்கில நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போறோம்னா ஆக்ட்ரஸ் மனிஷா ஸ்ரீயை தான். வாங்க ஷோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். எல்லாருக்குமே வந்து சினிமா ஆர்வம்ங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். ஆனால் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஆர்வம் முதல்ல இல்லை. நீங்கள் வந்து HR தான் படிச்சிருக்கீங்க. அதில் இருந்துட்டு எப்படி வந்து நடிப்பு துறைக்கு வந்தீங்க? ஃபர்ஸ்ட் நான் மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஆட்ஸ், விளம்பரம், லைக் கமர்ஷியல் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பண்ணும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அந்த டைம் வந்து இல்லை இப்போ படம் வேணாம், ஏன்னா எஜுகேஷன் லைக் சின்ஸ் ஐ வாஸ் ஸ்டடிங் நான் அந்த மாதிரி படிச்சுட்ருக்கேன், இப்போ வேண்டாம் அப்படி இப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். ஒன் ஃபைன் டே சடன்லி எல்லோரும் சொன்னாங்க, சும்மா சொல்கிறேன் உனக்கு படம் வருது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்ம இது பண்ணுவாங்கல்ல, லைக் தேல் மேக் ஃபன், இந்த மாதிரி கலாய்ப்பாங்க, நீ சும்மா சொல்கிறேன். அப்போ தான் எனக்கு ஒரு கால் வருது, மேடம் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீங்கள் ஆடிஷன் போகிறீங்களா அப்படின்ட்டு. இருக்கானா இல்லை. ஸோ ஐ செட் ஓகே. அண்ட் அந்த டைம் வந்து வேணுட்டு ஸ்பீக்கரில் போட்டு நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி அந்த இது பண்ணுவோம்ல, நீங்கள் அந்த கஜினி படத்தில் அசின்லாம் யார் தெரியுமா அப்படின்ட்டு அந்த இதெல்லாம் பண்ணேன். அண்ட் தென் மை ஃப்ரெண்ட்ஸ் செட் ஓகே இவளுக்கு ஆடிஷன் வருது, நிஜமாக போயிட்டு செலக்ட் ஆகிறது வழியை பார்க்கலாம் அப்படின்னாங்க. இப்போ எனக்கு அந்த டைம் ஓகே படம் ஆடிஷன் இவ்வளோ பேர் இருப்பாங்க, நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே என்ன சி ஆட் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சினிமான்ட்டு ஒரு வந்தால் ஒரு கேரக்டர் யூல் ஹாவ் டு ஆக்ட், பர்ஃபார்ம், எமோஷன்ஸ் வேறு வேறு. போனேன், போயிட்டு ஒரு சீன் கொடுத்தாங்க, படிச்சுட்டு ஓகே நம்ம என்னென்னா கீழே ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, எல்லாரோட வந்துட்டு மேலே ஆடிஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ அந்த ஒரு இதுவும் இருக்குது, ஐயோ நம்ம செலக்ட் ஆகணும், ஓகே சரி இருந்தாலும் நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம். பார்த்தியா ஆடிஷன்லாம் போயிட்டு வந்தேன். சடன்லி ஐம் கெட்டிங் அ கால் தட் யூ ஆர் செலக்டட் ஃபார் த மூவி. ஐயோ நான் விளையாட்டாக தான் வந்தேன் அப்படின்ட்டேன். விளாட்டாவா, இத்தனை பேர் ஆடிஷன் பண்ணிட்டு நீங்கள் விளாட்டா தானே? விளாட்டா இல்லை, ஜஸ்ட் ஒரு ரைட் நவ் நோ மேபி லேட்டர் ஐ வில் டூ அ மூவி அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் ஐ வாஸ் தேர். பட் ஃப்ரம் தேர் இட் ஜஸ்ட் ஹேப்பனிங். பட் பிஹைண்ட் மை மைண்ட் இட் வாஸ் தேர். எனக்கு நடிக்கணுன்ட்டு சின்ன வயசுலேருந்தே அண்ணன் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நடிக்கிற ஏதாவது சும்மாவே அடிக்கலைனாலும் மா அடிச்சிட்டாமா அப்படின்னு நடிப்பேன். ஸோ ட்ராமாஸ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வாஸ் தேர் பிஹைண்ட் மை ஹெட். அது சொல்லுவாங்களே சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம அது இது இருந்தது. தென் மூவி ஜஸ்ட் ஸ்டார்டட் ஆஃப் ஃப்ரம் தேர். டேக் ஆஃப் வந்து இருக்கானா இல்லைன்னு ஆரம்பிச்சது. நடிக்க வர்றதுக்கு முன்னாடி மாடலிங் துறைக்குள்ளே எப்படி சென்றீங்க? மாடலிங் எனக்கு சின்ன வயசு லைக் வென் வி வர் கிட்ஸ் ஆல்சோ லைக் நிறைய கேட்பாங்க இந்த மாதிரி அந்த ஆடுக்கெல்லாம் அம்மா கிட்ட. அப்போது எங்கள் அம்மா வந்து குழந்தையா இருக்கும்போது ரொம்ப சப்பியாக இருந்தேன். நான் ஆக்சுவலி ஐ வாஸ் லைக் வெரி சப்பி கிட். குழுன்னு குண்டு பாப்பா குண்டுன்னு தான் கூப்பிடுவாங்க. என்னடா இப்போ இவ்வளோ ஒல்லியாக இருக்கான்ட்டு. See, as and when the age happens, like இன்னும் சின்ன குழந்தையா இருந்ததுலேருந்து நம்ம ஸ்கூலு அது இதெல்லாம் போகும்போது, ஸோ எனக்கு அந்த மாதிரி ஆட்ஸ் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் ஹோர்டிங்ஸ்லாம் இருக்கும் போதெல்லாம் நம்ம ஹோர்டிங்க இங்கே ஒரு நாள் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு யோசித்த உடனே somebody approached me like they said இந்த மாதிரி ஒரு ஆட் பண்ணுவீங்களா நீங்கள்? ஸோ ஒரு சாரி விளம்பரத்துலேருந்து ஆரம்பிச்சு லைக் திஸ் வெண்ட் ஃப்ரம் தேர்
நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஆட்ஸ் எல்லாம் பண்ணேன். ஐ யூஸ் டு என்ஜாய் ஆல் தட். அதே மாதிரி ஜுவல்லரி அண்ட் ஆல் ஃபர்ஸ்ட் வி வேர் ஆல் த டைமண்ட்ஸ். அதை பார்த்துட்டு தானே நிறைய பேர் வாங்குறாங்க. வாங்க போகிறோமோ இல்லையா அது வேறு செகண்டரி. பட் வென் வி வேர் தட், ஸோ ஐ ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். எனக்கு லாயர் ஆகணுன்னா இன்றைக்கி லாயர் ட்ரெஸ் போட்டுட்டு நடிச்சிட்டோம். டாக்டர் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணேன். ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணும்போது நான் டாக்டராகவும் அந்த கெட்டப்லேயும் இருந்தேன், நர்ஸாக இருந்தேன், பேஷண்ட்டாகவும் நடிச்சிட்டேன். ஸோ நர்ஸாக நடிக்கும்போது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் லிஃப்ட்டில் ரியல் டாக்டர் லைக் அவர் வந்து பார்த்துட்டு நான் பார்த்ததே இல்லையே இந்த நர்ஸை அப்படின்னாரு. இல்லை நான் நடிக்கிறேன், நர்ஸ் மாதிரியே இருக்கீங்க, அந்த கெட்டப்லாம் இருந்தில்ல, நோ மேக்கப் அண்ட் வெரி சட்டில். அண்ட் தென் ஐ ஆக்டட் ஆஸ் அ பேஷண்ட் ஆல்சோ லைக் அ ப்ரெக்னென்ட் உமன். ஸோ ரியலி அந்த தலைக்காணிலாம் வச்சுட்டு ப்ரெக்னென்ட் உமனாலாம் பண்ணி நிறைய பேர் அப்படியே நிஜமாக ப்ரெக்னென்ட் உமன் வராங்கன்னு சொல்லிட்டு நவருங்க. நான் வேறு அந்த மாதிரி நடந்தெல்லாம் ஒரு சீன் நம்ம பண்ணுவோம் இல்லை நடிக்கிறதெல்லாம். ஸோ ஆல் தீஸ் திங் ஐ ரியலி என்ஜாய்டு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மாடலிங் டைமு. சினிமா ஆஃப்கோர்ஸ் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து மாடலிங் பண்ணுறீங்க, அதோட உங்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட்ஸில் வந்து வரும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங் இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என்னென்னா நான் நினச்சேன், சில பேர்லாம் பார்ப்பேன், இவங்க நம்மளாம் அப்படி ஒரு இருக்கோம்ல, நம்ம ஃபோட்டோலாம் இருக்கணும்ல அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம் என்னோடய ஹோர்டிங் எல்லா இடத்துல இட் வாஸ் தேர். எல்லா இடம் ஹோர்டிங் இருக்கும். டிவிலெலாம் விளம்பரம் வரும்போதெல்லாம் அவங்களாம் அந்த, ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் ஆன் ஸ்க்ரீன் நான் கம்ப்ளீட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன். ஸோ ஒரு சாம்பார் ஆட் பண்ணியிருந்தேன், அதில் மாமி ரோல். ஸோ எல்லாருக்கும் மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆச்சு, அந்த மாமி கேரக்டர் பண்ணேன். அந்த ஆட் ஃபுல்லாகவே அந்த மாமி தான், அந்த சாம்பார் யூஸ் பண்ணுற மாமி தான். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் சொந்தக்காரங்களேன்னு எல்லோரும் ஐயோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்காளே, ஐயங்கார் மாமி மாதிரி அந்த ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த சாம்பார் பண்ணுற மாதிரி ஒரு அண்ட் ஜிங்கிள் இருக்கும், உங்களுக்கு தெரியும் ஆட்ஸில் ஜிங்கிள் அண்ட் ஆல் தட். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஃபியாமா டிவல்ஸ் ஆட் பண்ணேன், ரிலையன்ஸ்து. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்ரீலங்காலையும் ஆட்லாம் பண்ணியிருக்கேன் நான், குமரிக்கா ஷாம்பூக்கு. தட் வாஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஷூட் எனக்கு அது ஸ்ரீலங்காவில் பண்ணேன். வீட்டில் என்ன மாதிரியான வரவேற்பு இருந்துச்சு? அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து நடிக்க போகணுன்ட்டு அப்படின்ட்டு நான் சொல்லவே இல்லை. இட் ஜஸ்ட் ஹேப்பன். ஸோ திடீர்னு ஃபேமஸ் ஆகும்போது அந்த ஒரு இது இருக்கும்ல, ஓ என் பொண்ணு தான் அந்த ஆடில் இருக்கா, அந்த டிவியில் வரும். ஸோ எங்கள் அம்மாவே சில டைம் ரெக்கக்னைஸ் பண்ணல. கோஆப்டெக்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு ஆட் பண்ணியிருந்தேன், பேப்பரில் ஃபோட்டோ வந்தது. ஸோ 2 லுக் இருந்தது, ட்ரெடிஷ்னல் லைக் சாரி கட்டிட்டு, இன்னொன்று வந்து கொஞ்சம் மாடர்ன் லுக்கு. அம்மா பாரு பேப்பரில் ஃபோட்டோ வந்தது. அப்போ எங்கள் அம்மா பார்த்துட்டு இந்த பொண்ணு ஓகே, இது பொண்ணு யாருன்னா இதுவும் நான் தான். அண்ட் இன்ஃபேக்ட் கிளைண்ட்டே வந்து அந்த இதுக்கு வந்து 2 மாடல்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த கோஆர்டினேட்டர் இருப்பாங்க இல்லையா, யார் அந்த ஆட் வாங்கிக்கணும், அவங்க வந்து ஃபோட்டோஸ்க்கு நான் வந்து பேமெண்ட் வந்து ஒன்று தானே நான் சொன்னேன், இது என்ன 2 மாடல் போட்டிங்கன்னாங்க. அவங்க தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோட எல்லாம் போர்ட்ஃபோலியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இவங்க தான் அது. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எங்கள் அம்மாவே கண்டுபிடிக்கலன்னா அப்போ பிகாஸ் த லுக் சேஞ்சஸ் லைக் ட்ரெடிஷ்னல் இது அந்த மாதிரிலாம். ஷி வாஸ் வெரி ஹாப்பி. வீட்டிலலாம் பயங்கர ராஜமரியாதை இருக்கும். ஓகே ஓகே இப்படி. ஆனால் ஷில் ஆல்வேஸ் டெல் மீ ஒன் திங், எப்போ இருந்தாலும் ஒரே மாதிரி நம்ம இருக்கணும். ஸோ ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து எல்லாமே பார்த்தனா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, ஓகே இவ தான் அது அப்படின்ட்டு. மாடலிங் நிறைய டைப் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் பண்ணுறது என்ன மாதிரியான மாடலிங்? மாடலிங் ஆஸ் அ மாடல் நான் வந்து ஐ வாஸ் அ கமர்ஷியல் ஷூட்ஸ் இருக்கும்ல, கமர்ஷியல் ஆட்ஸும் ஃபோட்டோ ஷூட் மாடல் மட்டும்தான். பட் இந்த ரேம்ப் மாடலிங் இருக்கும்போதெல்லாம் அது எனக்கு செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரேம்ப் இதில் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஒன் வாக் வேர் யூ வாக் வித் திங் அண்ட் ஆல், பட் யூ நீட் டு ஹேவ் லாட் ஆஃப் ஆட்டிடியூட். அண்ட் உங்களுக்கு மூஞ்சியே அப்படி நம்ம ஒரு ஸ்மைல் பண்ணக்கூடாது. அண்ட் எனக்கு என்னென்னா ஐ ஹாவ் லைக் நம்ம என்ன ஆட்டிடியூட் வச்சாலும் ஒரு ஸ்மைல் வந்துட்டோம். ஸோ ஐ நெவர் வென்ட் ஃபார் எனி ரேம்ப் ஷோஸ். எங்கள் அம்மா வந்து even though I was doing modeling and everything, she gave me உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, there was no restrictions and all that. பட் எனக்குன்ட்டு ஒன்று இருந்தது. ஓகே நான் கமர்ஷியல் ஆடும் நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம எதுக்கு செட் ஆகும், எது நம்ம கரெக்டாக இருக்கோ அது மட்டும் நம்ம பண்ணிட்டு வந்துடணும். எது நம்ம செட் ஆகலையோ நம்ம தலையே இருந்தாலே போதும். அண்ட் லேட் நைட் ரேம்ப் ஷோஸ் அண்ட் ஆல் தட் வாஸ் நாட், அது எனக்கு அது லேட்டாக முடியும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து திட்டியதுக்கு வாங்கணும், எதுக்கு போனோமா ஷூட் முடிச்சுட்டோம் வந்தோமா அவ்வளோதான். அந்த மாதிரி ஐ வாஸ் ரொம்ப ப்ராப்பராக எனக்கு என்ன தோணும் அது மட்டும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். கலைராணி, சாரஸ் பிரபு இவங்க 2 பேர்கிட்ட தான் நீங்கள் நடிப்பு கற்றுக்கிட்டீங்க இல்லையா? கலைராணி மேம் கிட்ட தான் நான் வந்து என் ஃபஸ்ட்டு படம் இருக்கான இல்லைக்கு அப்புறமா நான் போயிட்டு அவங்கள மீட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து சும்மா எடுக்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட்டை, தே வில் டெஸ்ட் ஃபஸ்ட் எவ்ரி திங்.
உங்களோட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு நீங்கள் அழுது காட்டுங்க இது பண்ணி ஒவ்வொரு சீனு கொடுப்பாங்க, கோவம் எல்லாமே. ஸோ எல்லாமே பண்ணும்போது ஒன்லி ஒன் திங் அழுது காட்டும் போது ஸோ ஷீ செட் க்ரை. ஸோ எனக்கு வந்து என்னென்னா ஒரு சீன் நான் அந்த ஒரு இது எனக்கு ஐ வாஸ் லைக் லேக்கிங் தேர். தென் ஷீ டோல் மீ. அப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் சொல்லிவிட்டு இம்மிடியட்டாக அழுனோன்னா எப்படி ஒரு ஃபீல் ஆகிட்டு அழுணும், அந்த ஃபீலிங்ஸ் உள்ளேருந்து வந்துட்டு மற்றது எல்லாமே பண்ணேன், இந்த அழுகிறது மட்டும். ஸோ ஷீ செட் எல்லாமே பண்ணுறீங்க, அழுகிறதும் ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக லைக் சில ஆக்டர்ஸ்லாம் அழுவும் போது அது நம்மளுக்கு கனெக்ட் ஆகணும். இட் ஷுடன்ட் பி லைக் நடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ரியலாக இருக்கணும். அந்த இதில் கலைராணி மேம் ரியலி ஹெல்ப் மீ அ லாட். இன்ஃபேக்ட் அந்த பாக்ஸிங் படம் ரித்திகா அவங்க வந்திருந்தாங்க கிளாஸ்க்கு. ஸோ வி ஹேட் திஸ் பாக்ஸிங் இது அப்போலாம் வி ஒர்க். ஸோ ஒர்க் ஷாப்ஸ் என்னால் நிறைய பண்ணேன். ஸோ இட் ஹெல்ப் மீ அ லாட். அதுக்கப்புறம் சார்ல்ஸ் பிரபு இருக்கார்ல, அவரோட ஸ்டைல் டிஃப்ரெண்ட், மேமோட ஸ்டைல். மேம் இஸ் லைக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம வாய்ஸ் மாடுலேஷனு அப்புறம் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் இருந்தது. ஹீரோயினாக பண்ணணும் இல்லை நான் வந்து என்ன ரோல் நாள் பண்ணலாம் இப்படிங்கிறத எப்போ முடிவு பண்ணீங்க? வந்தால் ஹீரோயினாக தான் வருவேன் அப்படிலாம் கிடையாது. எனி குட் ரோல் லைக் எனக்கு வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகணும். லைக் அந்த படத்தில் வந்து அது ஒரு 5 நிமிஷம் இல்லை எதுனாலும் அந்த இவங்கள பார்த்து இவங்க செம்மையாக பண்ணாங்களே அந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக எனக்கு பண்ணோன்ட்டு தான் இருக்குது தவிர ஐ வில் நாட் சே ஐயோ நான் இப்படி தான் பண்ணோம் அப்படி பண்ணோம். அது ஸ்டார்டிங்லேருந்து என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதனால தான் என் ஃபஸ்ட் படத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு கேரக்டர், இந்த கேரக்டர் ரெஜிஸ்டர். இப்போ வீர சிவாஜியில் ஒரு துருதுருவான கேரக்டராக இருக்கும். தென் போங்கு நட்டி சாரோட நடித்த படம், அதில் ஒரு பிரியான் கேரக்டர். அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவ்வளோ இல்லைனாலும் ஆளுங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, ஓகே பிரியா இந்த கேரக்டர் அந்த எம்எல்ஏயோட பொண்ணா அந்த மாதிரி. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் என்னோடய கேரக்டர் ரெஜிஸ்டர் ஆகுது ஆடியன்ஸ்க்கு. எனக்கு ஐ வாண்ட் டு டூ எல்லாம் டிஃப்ரெண்ட் ஜானர், டிஃப்ரெண்ட் ஸ்டைல். லைக் வில்லேஜ் கேரக்டராகவும் பண்ணணும்னு இருக்கேன். எனக்கு ஆக்சுவலி வில்லேஜ் கேரக்டர் பண்ணணும்னு ரொம்பவே ஆசை. தென் நவ் ஐ ஆம் டூயிங் அ டிஃப்ரெண்ட் ரோல், போலீஸ் இன்ஸ்பெக்டராக, அப்புறம் ஒவ்வொரு லாயராக இல்லை ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக அந்த மாதிரி ஒவ்வொரு இது பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு இருக்குது. பட் அகெயின் வாட் எவர் கம்ஸ் லைக் எது வந்தாலும் அக்செப்ட் பண்ண ரெடி நான். பட் என்னென்னா ஒரு நல்ல ஒரு கேரக்டர், நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கணும். எண்ட் ஆஃப் த டே அந்த கேரக்டருக்கு ஒரு ஒர்த் இருக்கணும். ஓகே இந்த ஒரு பண்ணது அந்த ஒரு மைண்டில் நிற்கணும், அந்த மாதிரி ஒரு இது. ஸோ ஐ வாண்ட் டு டூ எவ்ரி கேரக்டர். ஐ கோ அண்ட் சிட். அன்றைக்கே படத்தில் போய் பார்ப்பேன் தேட்டரில் ஆடியன்ஸோட. ஓகே உங்களுக்கு வந்து தெரியுதா? பட் சில டைம் அவங்க வந்து யோசிப்பாங்க. இப்போ மெசஞ்சர் ரிலீஸ் ஆச்சு, அப்போவும் தேட்டரில் போய் பார்த்தேன். பட் அந்த இதுக்கும் இவ தான் அதுன்ட்டு they will understand, okay this is the character. முதல்ல உங்களை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்ன மாதிரியான ஃபீல் இருந்துச்சு? தட் வாஸ் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இருக்கான இல்லை படம். ஸோ என்னோடய இன்ட்ரடக்ஷன் சீனே நான் என்ட்ரு ஆகிறதுலாம், அதுவும் எங்கள் அம்மா அப்பாவோட உட்காந்து பார்க்குறதுலாம் இட் வாஸ் பயங்கர ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. இப்போ நம்ம ஒரு படம் பண்ணி ஃபஸ்ட்டு படம் அந்த ஆல்வேஸ் தட் ஃபஸ்ட் திங் நம்மளுக்கு ஒரு இது கொடுக்கும்ல ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படம் நம்மளுக்கு வரணும் கண்டினியூஸாக அப்படின்ட்டு தான் நினச்சேன். ஸோ யா இட்ஸ் ஹேப்னிங். ஸோ பட் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கு. ட்ரான்ஸ்னு ஒரு ஹிந்தி தமிழ் பைலிங்குவல் மூவியில் கூட நடிச்சிங்கல்ல? ஆக்சுவலி ஐ டிட் ஒன் மூவி ஹிந்தி அண்ட் தமிழ் பைலிங்குவல். நல்ல படம், ஹாரர் மூவி. இட்ஸ் லைக் என்னோடய கேரக்டர் வந்து ஸ்டண்ட் எல்லாம் நானே பண்ணேன். நோ டூப்லாம் பண்ணாமல் ஸ்டண்ட் எல்லாமே பண்ணோம். டெய்லி அடிப்படும், இழுத்து அந்த ரோப்லாம் கட்டிட்டு உங்களை இழுப்பாங்க திடீர்னு. ஸோ இந்த கேரக்டர் வந்து திடீர்னு இது பேயா இல்லை என்னட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. ஸோ லைக் அந்த இழுக்கிற சீன்லலாம் போகும்போது சம்டைம்ஸ் யூல் கெட் ஹர்ட். அண்ட் டெய்லி வீட்டுக்கு வருவேன், எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்ன அடி வாங்கிட்டு வரியா இல்லை நடிச்சிட்டு வரியா அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும்போது ஆப்வியஸ்லி எந்த ஆக்டருக்கும் அது ஒரு கஷ்டமாக இருக்கும். அண்ட் எனக்கு அது ஃபஸ்ட்டு ஹிந்தி படம் பைலிங்குவல். ஸோ நல்லா எடுத்தாங்க, எல்லாமே முடித்தாங்க. பட் அது ரிலீஸ் ஆகாமல் இருக்கும்போது ஆப்வியஸ்லி அந்த பெயின் வந்து இட்ஸ் லைக் ஸ்டில் ஐம் திங்கிங் ஏன் அந்த படம் ரிலீஸ் ஆகலை, ஒருவேளை எதனாலன்ட்டு தெரியல. பிஃபோர் கோவிட் ஆல் திஸ் திங்ஸ். யா அந்த மாதிரி நாட் ஓன்லி தட் மூவி, அந்த படம் வந்து பைலிங்குவல். பட் 2-3 அதர் மூவிஸ் எனக்கு அது ரிலீஸ் ஆகலை. வீர சிவாஜி படத்தில் ஒரு பக்கம் விக்ரம் பிரபு, இன்னொரு பக்கம் ஷாம்லி, இவங்களோட நடித்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். ஷாம்லியோட அவங்களோட தான் ஃபுல்லாகவே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு சார் வந்து
கலாய்ப்பார். எல்லா சீன்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலாய்ப்பார். ஏன்னா இந்த டயலாக் கலாய்க்கிறது. பட் இன் பர்சன் அவ்வளோவா பேச மாட்டார். ஜஸ்ட் ஹலோ குட் மார்னிங் அவ்வளோதான். பட் ஷாம்லி எஸ் ரொம்பவே ஃப்ரெண்ட்லி அண்ட் ஷி வாஸ் வெரி நைஸ். அண்டு எனக்கு என்னென்னா தலை சார் ரொம்ப பிடிக்கும். நான் அதான் கேட்பேன் தலை சார்கிட்ட ஒரு ஐ வாண்ட் டு மீட் அப்படின்ட்டு. அப்போது அவங்க அப்பாவோட வருவாங்க ஷாம்லி மேம். ஸோ அண்ட் அஞ்சலி பாப்பா இதெல்லாம் நான் பார்த்துருந்தேன். ஸோ ஐ டோல்ட் ஹர் ஐ ரியலி லைக் யூ ஆக்டிங். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் ரியலி குட். ரொம்ப ஃப்ரெண்ட்லி, வெரி டவுன் டு எர்த். அண்டு ஒரு அந்த நான் இது அப்படின்ட்டு ஒரு இது இல்லாமல் ரொம்ப அப்போ தான் அண்ட் தட் வாஸ் மை செகண்ட் மூவி வீர சிவாஜி பண்ணும்போது. ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் பிகாஸ் நாங்கள் ஆல்மோஸ்ட் 10 days கூடவே இருந்தோம். ஷாம்லி மேம் கூடவே பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் இருந்தது. ஸோ ஓவரால் டீமே பார்த்திங்கன்னா கணேஷ் விநாயக் சார், ஜீவா சார் கேமராமேனாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் இறந்து போயிட்டார். அதில் 2 கேமராமேன். ஸோ த டீம் அண்ட் ஓவரால் பார்த்திங்கன்னா ஷாம்லி வாஸ் லைக் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் நைஸ். போங்கு படத்தில் நட்டி சாரோட நடித்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டே எனக்கு வந்து ஜஸ்ட்டு சொன்னாங்க உங்களுக்கு டயலாக் இல்லை, எக்ஸ்ப்ரெஷன் மட்டும்தான் அப்படின்னாங்க. ஓகே, எனக்கு தெரியாத அந்த டைம் நட்டி சார் வந்து மானிட்டர் பின்னாடி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவரோட சீன் முடிஞ்சுட்டு அவர் ஹீ சிட்டிங் தேர். எனக்கு தெரியல பிகாஸ் இருந்தது. ஓகே ஷார்ட் ரெடி வாங்க கடகடன்னு போனோம். ஃபஸ்ட் டே ஆஃப் தி ஷூட். ஓகே எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் பண்ணிவிட்டு ஓகே டேக் ஓகே அப்படின்ட்டாங்க. எல்லாரும் அங்கேருந்து ஒரு சவுண்டு ஹலோ ஹீரோயின் அப்படின்ட்டு ஒன் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னாரு. யாருன்னு பார்த்தா நட்டி சார். ஐயோ நட்டி சார் பிகாஸ் ஹீஸ் அ கிரேட் கேமராமேன் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர் ஆல்சோ. ஸோ எனக்கு என்னென்னா இட்ஸ் மை 3rd மூவி. நான் இன்னும் ஐம் ஜஸ்ட் நியூ. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்கிட்ட லைக் நட்டி சார்கிட்டேருந்து ஒரு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு இதுக்கு அந்த மாதிரி கிடைக்கிறது இட் வாஸ் திங். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் கேரவன் இருந்தது. பட் ஹீல் நெவர் சிட் இன் கேரவன் பீயிங் சச் அ ஃபேமஸ் கேமராமேன். அவர் பாலிவுட் வரைக்கும் பண்ணியிருக்காரு. ஆல்வேஸ் சிட் ஹீல் சே எல்லோரும் வெளியில் உட்காந்து அப்படி தான் உட்காந்து பேசுவார். வெரி ஹம்பிள் அண்ட் திங். அப்போ தான் நான் யோசிப்பேன் ஃபஸ்ட்லாம் மைண்ட் செட் என்ன இருந்துச்சு வென் வி வர் மாடலிங். சில மாடல்ஸ்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய ஆக்டர், இவ்வளோ பெரிய கேமராமேனாக இருக்கார், இவரெலாம் இஸ் வெரி ஸோ சிம்பிள் அண்ட் ஹம்பிளாக இருக்காங்க அப்படின்னு தான் மை மைண்ட் வாஸ் லைக் ஓகே இப்படிலாம் கூட இருக்காங்களா. ஏன்னா ஷாம்லி கூட சைல்டு ஆர்டிஸ்ட்டாக அஞ்சலியா அந்த பாப்பா அதை எத்தனையோ படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் தேர் ஃபேமிலி பட் வெரி சிம்பிள். தே டோன்ட் ஹேவ் தட் அந்த சீன்லாம் இல்லவே இல்லை அவங்கக்கிட்ட நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம்ங்கிறது என்னென்னா பொதுமக்கள் கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான். நீங்கள் அவார்டு வின் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த அவார்டு போங்குக்கும் வீர சிவாஜிக்கும் லைக் ஜஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அந்த அவார்டு ஒன்று கிடச்சிது. ஸோ அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் அவார்டு. அதுக்கப்புறமா தான் ஐ திங்க் 2019 சோஷியல் மீடியா இந்த அவார்டு கிடச்சிது பிகாஸ் ஐ டிட் ஒன் சீரீஸ். ஸோ ஒவ்வொரு அவார்டு பட் எனக்கு என்னென்னா இன்னும் ஐ எம் நாட் தேர். ஐ நீட் டு அச்சீவ் மோர் அப்படின்ட்டு தான் எனக்கு மைண்ட் செட்டு. ஏன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். பட் அந்த ஸ்டார்டிங்கே எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. ஃபஸ்ட்டு அவார்டு, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஹேட் அ ஃபீலிங். சினிமாவில் எப்பொழுதுமே பாசிட்டிவ் மட்டும் இருக்காது, சில நேரம் நெகட்டிவும் இருக்கும். அப்படி நீங்கள் சந்தித்த நெகட்டிவான விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? போத். பாசிட்டிவும் ஃபேஸ் பண்ணேன், நெகட்டிவும் ஃபேஸ் பண்ணேன். ஏன் இப்படி ஒரு படம் பண்ணாங்க அப்படின்ட்டும் ஃபேஸ் பண்ணேன். எதுக்கு இதெல்லாம் போய் பண்ணாங்க, ஓ இப்படிலாம் கூட பண்ணியிருக்காங்களே பரவாயில்லையே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சி நம்ம எல்லாரையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அது லைஃப்லேயே ஆகட்டும் சினிமாவில் ஆகட்டும் எல்லாரையும் நான் வந்து ஹாப்பியாக வைக்க முடியும். இல்லை எல்லாருக்கும் என்னை பிடிக்கணுன்ட்டு நான் நினச்சேன்னா கடவுளுக்கே முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதோ நான் அது பண்ணுவேன். அது சில பேருக்கு அக்செப்ட் பண்ணோன்னா ஓகே, நாட் அக்செப்டட் ஓகே. பட் சம்டைம்ஸ் எஸ் ஐ ஹவ் டேக்கன் சம் சில படம் வந்து ஏன் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பின்னாடி சில பேர் வந்து வேறு மாதிரியும் பேசலாம். இதில் ட்ரோல் பண்ணுவாங்க, எதுக்கு இதெல்லாம் போய் பண்ணாங்க. பட் பீப்புள் ஹூ நோ மீ பர்சனலி தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஐ எம் சீயிங் ஆஸ் அன் இது 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 கேவலம் அது அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன். சி எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் அவர் ப்ரொஃபஷன். நம்ம ப்ரொஃபஷனை வந்து ஃபஸ்ட்டு தொழிலை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் அது இது பண்ணது தப்பு, அது பண்ணது தப்பு, அது பண்ணிட்டோம் அவ்வளோதான். அந்த ஒரு படம் வந்தது, அது சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து வென் பீப்புள் டாக் லைக் இது சின்ன படம் இது பெரிய படம் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிலாம் நான் சொல்வேன். படம் தான். எல்லா படத்துக்கும் ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம்தான் அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நம்ம என்ன காசு வாங்கிடுறோம், டேரக்டருக்கு அடுத்தடுத்த வாய்ப்பு கிடைக்குது. பட் அந்த ப்ரொடியூசர் பற்றி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ப்ரொடியூசருக்கு என்ன வழி இருக்கும், அவர் எவ்வளோ காசு கொடுத்துட்டு அவருக்கு அது கிடச்சிருக்கா இல்லையான்ட்டு நோபடி இஸ் பாதர் அபவுட் இட். அவர் பிஹைண்ட் த சீன் அவருக்கு காசு கிடைக்கலன்னா போச்சு. ஸோ மற்ற எல்லாரும் நம்ம வி ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது சின்ன படம் பெரிய படம்லாம் நான் அது சொல்லவே கூடாதுன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு எல்லா படமும் ஒரு படம், அதை படமாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி அக்செப்ட் பண்ணுறது ஆடியன்ஸ் கையில் இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் த ரிசல்ட். ஸோ அது ஹிட் ஆச்சுன்னா எல்லாருக்கும் லாபம். இட்ஸ் அ டீம் ஒர்க். அதில் நாட் ஓன்லி ப்ரொடியூசர், டைரக்டர் ஒரு ஆக்டர், கேமராமேன் ஆகட்டும், லைட்மேன், எல்லாரோட உழைப்பு இருக்குது அதில். ஸோ சில படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும்போதும் சொல்லுவாங்க அது சின்ன படமாக இருந்ததுனால. அப்படிலாம் கிடையாது. பெரிய பெரிய படம் கூட ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பெரிய படம் பண்ணேன், அது பேர் சொல்லலை. ஸோ அது ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு படம் அப்படின்னு சொல்லணும். பிரபுதேவா சாரோடைய உல்ஃப் படத்தில் நடித்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். உல்ஃப் படம் வந்து எனக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன். ஃப்ளாஷ்பேக் வரும். காம்பினேஷன் சீன் கிடையாது. பிரபுதேவா சாரோட காம்பினேஷன் சீன் கிடையாது. ராயலக்ஷ்மியோட யாரோடையும் காம்பினேஷன் சீன் இல்லை. இட்ஸ் எ சோலோ சீன். ஃப்ளாஷ்பேக்கில் வரும். ரொம்ப சொல்ல முடியாது கேரக்டர் பற்றி. பட் கம்ப்ளீட்லி இவங்களா அப்படின்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க. படம் ஸ்டார்ட் ஆகுறது இந்த கேரக்டரை வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பட் ஐ கேன் சே தட் பிரபுதேவா சாரை நான் படம் ஷூட்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ளைட்டில் அவரை மீட் பண்ணும்போது ஜஸ்ட் வெண்ட் அண்ட் செட் ஹலோ சார், நான் உல்ஃபில் நடித்தேன். பட் என்ன நான் அவரோட காம்பினேஷன் சீன் இல்லை. பட் இந்த கேரக்டர்னால அந்த கதை அவருக்கு ஃப்ளாஷ்பேக் அவருக்கு தெரியும். என்ன இது பண்ணீங்க அப்படின்னா நீங்களா அதை அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் ஹி வாஸ் வெரி சர்ப்ரைஸ் லைக் பிகாஸ் திஸ் கேரக்டர் அண்ட் திஸ் கேர்ள் ஹூ இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு. அப்புறம் ஃபோட்டோ காமிச்சேன். அப்புறம் அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். அது டேரக்டர் காமிச்சேன், நம்ம வினு வெங்கடேஷ் சார் காமிச்சேன். ஸோ அவரும் சொன்னார், ஓ சொன்னீங்களா, அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் படம் பார்த்துட்டார், நான் படம் பார்க்கல. டப்பிங் அப்போவும் என்னோடய வாய்ஸ் கொடுக்கல, வேறு யாரோ டப் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி. அபிஷேக் பச்சன் சாரி, முரளிதரன் சாரி எங்கே பார்த்தீங்க? முரளி அண்ணா வந்து அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் தெரியும், இங்கே ஹி நோஸ். ஸோ முரளி அண்ணா மீட் பண்ணும்போது அபிஷேக் பச்சன் சார் வந்து அதே ஹயாத்தில் லைக் காஃபி ஷாப் இருந்தது இல்லையா, அங்கே இருந்தார். ஸோ அங்கே போகும்போது நான் சொன்னேன், அண்ணா ஐ வாண்ட் டு சே ஹாய் டு ஹிம், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு. சேவா ஹீ இஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் எனக்கு. ஏன்னா முரளி அண்ணா கிட்ட ரொம்பவே க்ளோஸாக இருக்கார் அபிஷேக் பச்சன் சார். ஸோ எனக்கு அந்த டைம் வந்து ஓ வாவ் அப்படின்னு சொல்லிட்டு சரி 2 லெஜண்ட்ஸோடையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். அதை எடுத்துகிட்டு போஸ்ட் போட்டேன். எல்லோரும் ஹவு டிட் யூ மீட் அபிஷேக் பச்சன், ஹவு டிட் யூ மீட் முரளி அண்ணா. ஸோ தென் அண்ணன் மூலியமாக ஐ கேன் ஆஃப் நோ ஹிம். சினிமாவில் பொதுவாகவே இந்த மியூட்டூ பிரச்சனை வந்து அப்பப்போ எழும், அதை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை. நான் ஏன் இது ரொம்ப சர்ப்ரைஸான, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஆகட்டும், ஒரு லாயர் ஆகட்டும், யார் வேணா இருக்கட்டும், எல்லாருக்கும் அது ஏன் சினிமாவுக்கு மட்டும் இந்த இது பண்ணுறாங்கன்னா பிகாஸ் நம்ம மீடியா லைம்லைட்டில் இருக்கோம். மற்றதெல்லாம் வந்து மூடி இருக்குது லைக். ஸோ இட்ஸ் நாட் இன் த லைம்லைட். ஸோ நிறைய பேர் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் இல்லைன்ட்டு சொல்ல மாட்டேன், இருக்குது. அது நம்ம வந்து வேணான்னு சொல்லிட்டு போகிறது நம்ம சாமர்த்தியம். மெசஞ்சர் படத்துக்குண்டான ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு? மெசஞ்சர் ஆக்சுவலி ரெஸ்பான்ஸ் வாஸ் குட். பட் அது வந்து ஒரு ஃபேண்டசியான கதை. ஸோ நிறைய பேரால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ இங்கே யாருமே இல்லை, ஆனால் நான் இங்கே உட்காந்து பேசினா நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஐயோ பைத்தியம்னு சொல்வீங்க, ஏன்னா இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு அந்த மாதிரி சொல்வீங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு யாருமே இல்லாத ஆளுக்கு கல்யாணமே பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நோபடி கேன் அக்செப்ட். இப்போலாம் ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி ஒரு லவர் போயிட்டா நாளைக்கு இன்னொரு அந்த மாதிரி இருக்காங்க. இவ்வளோ ட்ரூ லவ்வாக இருக்குமா? இந்த காலத்தில் இருக்காங்க ட்ரூ லவ்வாக. பட் சில பேர் இறந்த பிறகு அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் நோபடி இஸ் லைக் ஒரு இல்லாத சோல்கிட்ட அவர் வந்து ட்ரூவாக இது பண்ணுறது, இட்ஸ் ஃபேண்டசி திங். ஸோ நிறைய பேர்லாம் அதை அக்செப்ட் பண்ண முடியல. இது எப்படி இன்றைக்கெலாம் இருக்கிற ஜென்ரேஷன் 10 பேர் நெக்ஸ்ட்னு போகிறாங்க, கல்யாணம் ஒரு 4-5 பண்ணிக்கிறாங்க, எங்கே போனால் அடுத்தது. ஸோ ப்ராக்டிக்கலி டேரக்டர் சொல்ல வேண்டியது வந்து என்னென்னா, ஒரு ட்ரூ லவ் அவரோட ஃபீலிங் ஆகுது இந்த படம் மூலிமா எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. பட் இட் டின்ட் கனெக்ட் டு ஃபியூ பீப்புள். அது எப்படி அப்படின்ட்டு ஒரு சில பேருக்கு ஓகே இது வந்து இருக்கலாமே. 90s கிட்ஸ்லாம் ஆமாம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் நாட் அக்செப்ட் தட். ஸோ அந்த மாதிரி. ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் போயிட்டு இருக்கு?
ஸோ இப்போ நான் வந்து 3 ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். தமிழ், தெலுங்கு அண்ட் மலையாளத்தில். ஒன்று வந்து மலையாளத்தில் வந்து ஹாரரு அண்டு தமிழில் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். அதனால ஆக்சுவலி வெயிட் ரொம்ப குறைச்சிருக்கேன். பிகாஸ் அந்த கேரக்டருக்கு ஐ டோன்ட் ஹேவ் டு பி பப்ளி ஆர் எனிதிங். ஸோ அது ஒன்று. அண்ட் தென் தெலுங்குல அது அகெயின் இட் இஸ் அ ஹாரர். அதில் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணுறேன். அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஒன் திங் இட்ஸ் ஸ்டார்டிங் அப். அண்ட் தமிழில் இன்னும் 2 ப்ராஜெக்ட்ஸ் பேசியிருக்காங்க. பட் இட்ஸ் நாட் இட் ஃபைனலைஸ்ட். ஸோ இப்போதைக்கு இந்த 3 படம் தான் ஆன்கோயிங் ஆன் ஃப்ளோர் போயிட்டுருக்கு. உங்களுடைய அழகின் ரகசியம்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய தண்ணி குடிப்பேன். அப்புறம் ஐ வாஷ் மை ஃபேஸ் லாட். நிறைய தண்ணி போட்டு ஸ்ப்ளாஷ் பண்ணி இது பண்ணுவேன். ரொம்ப மேக்கப் போட மாட்டேன். லைட்டாக பண்ணுவேன். எல்லோரும் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா திட்டுவாங்க, கொஞ்சம் ஹீரோயின் மாதிரி மேக்கப்லாம் போட்டு போயேன் அப்படின்னுவாங்க. தேவை தான் போடுவேன். ஏதாவது ஒரு ஷூட்னா ஓகே, அதர்வைஸ் நோ. ஸோ ஸ்கின் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக நம்ம விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ, இல்லாட்டி த மோர் யூ அப்ளை த மேக்கப் நிறைய பண்ண தான். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 18-19லவே பீப்புள் ஆர் லைக் லுக்கிங் வெரி ஓல்ட். ஃபேஸ் வந்து ரொம்ப, ஏன்னா டெய்லி மேக்கப் போட்டு, இப்போது ஒரு மாலுக்கு போனால் இல்லை எங்கே போனாலும், ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாலும் எல்லாம் அவ்வளோ மேக்கப்போடு இருப்பாங்க. ஐ நெவர் கோ டு ஹாஸ்பிட்டல் ஒரு மால். கேஷுவலாக நம்ம போவோம். ஷூட்டிங் போகிறோமா இல்லை இந்த மாதிரி இன்டர்வியூ வந்தாலும் கொஞ்சம் லைட்டாக பண்ணிட்டு வருவோம், அவ்வளோதான். மற்றது அது அவ்வளோ மேக்கப் பண்ணணும் அவசியமே இல்லையே. பட் இன்றைக்கி இருக்கிற இது பார்த்திங்கன்னா எவ்ரிபடி இஸ் தே டோன்ட் வாக் அவுட் வித்தவுட் மேக்கப். மேக்கப் ஒரு இதாகிடுச்சு. பிராண்ட்ஸே இவ்வளோ வந்துடுச்சு. விச் வி ஆர் லைக் ஓகே இப்படிலாம் இருக்கா அப்படின்ட்டு. என்னை விட சும்மா செம்மையாக மேக்கப்லாம் நல்லா பண்ணிட்டு வராங்க. நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்டு நம்மளே பார்க்குறோம். ஸோ மெனி மேக்கப் ஆர்டிஸ்ட் அது. அப்போல்லாம் வந்து ஹார்ட்லி ஃபியூ மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் எவ்ரிபடி திரும்பி பார்த்தா நானும் மேக்கப். மேக்கப் இஸ் பிகம் லைக் இட்ஸ் லைக் ஒரு மஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி சில பேருக்கு. ஸோ அது இல்லாமல் இருந்தால் ஐ திங்க் ஸ்கின் வில் பி பெட்டர். இஃப் இட்ஸ் ரிக்வயர்ட் டூ இட். நான் பண்ணவே வேணாம்னு சொல்ல மாட்டேன். ரிக்வயர்ட் பண்ணலாம், இல்லாட்டி வேண்டாம். அதனால தான் நான் என் ஸ்கின் இன்ன வரைக்கும் பேபி ஸ்கின்னாக இருக்குன்னு ஐ பிலீவ். அண்ட் நான் ரொம்ப நேச்சுரல் பேக்லாம் இருக்கு இல்லையா, கர்டு, பீட்ரூட் பேக்கு அந்த மாதிரி போடுவேன். நீங்கள் இவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க, அதுக்கு டிப்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஐ ஈட் ஆன் டைம். எனக்கு என்ன ஆனாலும் டைமில் சாப்பாடு வேணும். அது ஷூட்லேயும் வந்து ஒரு 1 o'clock ஆனாலே அப்படியே கொஞ்சம் டல்லாக பசிக்குதுன்னு நினைக்கிறேன், சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த 10 minutes தான் நம்மளுக்கு தேவை. கடன்னு சாப்பிட்டுட்டு அந்த டைமில் சாப்பிடுவேன். அதே மாதிரி டைமில் தூங்கணும். 10 o'clock தூங்கிடுவேன். ஸோ நைட் ஆல்சோ மை டின்னர் லைக் 7க்கு முன்னாடியே நான் டின்னர் முடிச்சிடுவேன். எங்கள் அம்மா தான் வச்சு ரொம்ப இது பண்ணுவாங்க. ஐயர் வீட்டில் பிறக்க வேண்டிய பொண்ணு என் வீட்டில். பிகாஸ் யூஸ்வலி நார்த் இந்தியன்ஸ்லாம் என்னென்னா நம்ம வந்து ரொம்ப லேட்டாக எழுந்திரிப்பாங்க. லேட்டாக நான் வந்து ஏர்லி பேர்ட் 5 மணி எழுந்திரிச்சிடுவேன். 7 மணி 7:30 மணிக்கு எனக்கு டிஃபன். அம்மா எழுந்திரிக்கலன்னு நானே பண்ணி சாப்பிடுவேன். எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ லவ் குக்கிங். எல்லாமே டிஷ்ஷஸ்லாம் பண்ணேன். ஸோ நானே பண்ணி சாப்பிடுவேன் சில டைம். மத்தியானம் அப்படி ஷூட்டில் இருக்கேன்னா 1 o'clock ஆப்வியஸ்லி லன்ச் பிரேக் விடுவாங்க. ஸோ ஈவினிங் ஒரு 7க்கு முன்னாடி ஐம் டன் வித் மை டின்னர். அதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன். 10 o'clock சுவிட்ச் ஆஃப் த ஃபோன், ஆஃப் டு பெட். ஸோ இது ஃபாலோ பண்ணுவேன். யோகா பண்ணுவேன். ஏன் பண்ண மாட்டேன்? பிராணாயம். யோகானா நாட் கம்ப்ளீட்லி. ஒரு வாட்டி பண்ணேங்க. அது என்னோடய நீஸ் வந்துருந்தான்னு சொல்லிவிட்டு அவள் சொன்னால் தலைக்கீழே இப்படி நின்றுட்டு இது பண்ணேன். அதுலேருந்து எனக்கு பேக் லைக் கோவிட் டைம். நம்ம அப்போ தான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எல்லோரும் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணுவோம்ல, இது பண்ணலாம் அது பண்ணலாம், தலைக்கீழே நிற்கலாம் அப்படிலாம் பண்ணோம். ஸோ அது கொஞ்சம் இறங்கும் போது அவள் என்ன பண்ணால், நாங்கள் இறங்கியிருப்பேன், குழந்தையா இருந்தால அவள் மை நீ. ஸோ இங்கே மாட்டிக்கிட்டா ஹாங்காங்லேருந்து வந்து. ஸோ டக்குன்னு காலை இப்படி கீழே பண்ணும்போது பேக் வந்து இன்ஜூர் ஆகிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃபிசியோதெரப்பி போய் அதெல்லாம் யோசித்தேன், நம்ம ரொம்ப ஸ்டண்ட்டெல்லாம் பண்ண வேணாம், லைட்டாக யோகா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ், பிராணாயாமம் பண்ணுவேன். ஜிம்முக்கு போவேன் சில டைம், நாட் எவ்ரி டே. whenever I feel. பேட்மிண்டன் விளாடுவேன். தட் இஸ் த பெஸ்ட் திங். வெயிட் குறைக்கணுன்னா யாருக்குமே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுவேன்னா பேட்மிண்டன் விளாடுங்க. ஜிம்மோட பேட்மிண்டன் இஸ் மோர், ஏன்னா ஃபுல் பாடி மூவ்மெண்ட் ஆகுது வென் யூ ப்ளே டாஸ் ஆர் எனிதிங். ஸோ அந்த மாதிரி. இப்போ அப்கமிங்கில் வந்து சினி ஃபீல்டுக்கு நிறைய பேர் வரணும்னு துடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஒரு ஐடியா ஆர் பாத்வே ஒன்று சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? வி ஷுட் பி கான்ஃபிடென்ட். சோர்ந்து போகக்கூடாது. வந்தோம் ஐயோ கிடைக்கலையே அப்படின்ட்டு இல்லை. ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஐம் ஒர்க்கிங் ஆன் இட். லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கம்மிங். ஸோ செலக்டிவாக இருக்கணும்னு அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். வர்ற ப்ராஜெக்ட்ஸில் நம்மளுக்கு என்ன ஒரு நல்ல ரோல் இருக்குது, நல்ல டைரக்டர், நல்ல டீம் இருந்தானா டெஃபினெட்லி வந்து அது பிளெஸ்ஸிங். சில பேருக்கு இம்மிடியட்டாக ஒரு படத்துலேயே கிடைக்கும்,
சில பேருக்கு ஒரு 3 நாள் படம். அண்ட் கன்சிஸ்டன்சி நம்ம மெயின்டைன் பண்ணணும். எடுத்த உடனே வந்தோமா நம்ம வந்து அவன்ட்டு அப்படி எக்ஸ்பெக்டேஷன் வந்தானா தட் வில் பி வெரி டிஃபிகல்ட். அண்ட் இட்ஸ் ஆல் சினிமா வந்து ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி அண்ட் லக். இந்த 3ம் வந்து நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கு நான் வந்து எனக்கு லக் இருந்தால் தான் நான் வரணுமா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் நானும் சொல்ல மாட்டேன். என்ன லக் அப்படின்னு சொல்ல மாட்டேன். we have to work, ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் till we succeed. அண்ட் அந்த பேஷன் நம்ம அந்த ஃபயர் நமக்குள்ளே இருந்தானா ஒன் டே ஆர் தி அதர் நம்ம ஜெயிப்போம். இப்போது விக்ரம் சாரே பாருங்கள், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே, ஸோ மெனி பீப்புள் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ வந்தோடனே யாருக்கு இப்படி எடுத்து வரணும் கொடுத்ததில்ல. ட்ரை பண்ணோம், நம்ம நேரம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு படம் அந்த ரோல் இருந்துச்சுன்னா ஜாக்பாட் தான். இல்லாட்டி we have to keep trying. அண்ட் இல்லை எனக்கு இது வரலன்னு சொல்லிட்டு சில பேர் போயிடுறாங்க, இல்லை சில பேர் for some reasons. ஸோ நான் ஒன்று சொல்லுவேன், எவ்ரி ஃபீல்ட் ஹேஸ் காட் இஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். ஸோ மைனஸை விட்டுட்டு நம்ம ப்ளஸ்ஸை மட்டும் பார்த்துட்டு போனால் ஐயோ இதில் இவ்வளோ மைனஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது இருக்கக்கூடாது. நான் ரொம்ப பாசிட்டிவாக நினைப்பேன். ஐ எம் அ வெரி பாசிட்டிவ் பர்சன். ஸோ அந்த பாசிட்டிவை மட்டும் நான் பார்த்துட்டு நோக்கிட்டு போனால், இப்படி நம்ம விஷன் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தின் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி.